Hi everybody. இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கிறது முக்கியமான தினசரி ஆங்கில வாக்கியங்கள். நம்ம பாசிபிள் இங்கிலீஷ் சேனல்ல மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியா நீங்க நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் நம்ம இன்ட்ரோ듀ce பண்ண போறோம். அதை நீங்க வாட்ச் பண்ணிட்டு பயனடைங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வாக்கியம் என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். சில இடங்கள்ல நம்ம உட்காந்துருப்போம், நம்மளுக்கு பவர் கட் ஆயிரும். அந்த சூழ்நிலையில நம்ம என்ன சொல்லுவோம், இந்த இடத்துல காத்தே வர மாட்டேங்குதுன்னு சொல்லலாம். இன்கேஸ் நம்ம சும்மா நடந்து போறப்ப கூட காத்து வீசாது, காத்தே வர மாட்டேங்குது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லும்போது ஆங்கிலத்துல இது எப்படி சொல்லலாம்? இட் கெட்ஸ் சோ ஸ்டஃபி அவுட் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். இட் கெட்ஸ் சோ ஸ்டஃபி அவுட் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். சில நேரத்துல பாத்தீங்கன்னா ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு போவோம். கேமராமேன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க இன்னொரு ஒரு கேமராமேனை பார்த்து கூட சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் போனை தூக்கி பிடிங்க, இல்ல நீங்க ஒரு ஸ்டில் காமிக்கிறீங்க அப்படின்னா அப்போ போனை கொஞ்சம் தூக்கி பிடிங்க, அப்பதான் நல்லா இருக்கும் அந்த ஸ்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த விஷயத்துக்கு நம்ம எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம் அப்படின்னா, போனை கொஞ்சம் தூக்கி பிடிங்க அப்படின்னா tilt your phone up, tilt your phone up அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடங்கள்ல சில பேர் சொல்வது நம்மளுக்கு புரியாது, ஒருவேளை சரியா கேட்டிருக்காது. நீங்க சொன்னது எனக்கு புரியலைங்க அப்படின்னு நம்ம சொல்வது உண்டு. அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் கெட் யூ, ஐ டோன்ட் கெட் யூ அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜாப் கிடைச்சுமே ஜாபுக்கு சரியா போறது இல்ல, அந்த மாதிரி சும்மா வெட்டியா சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வெட்டி பையன் அப்படின்னு நம்ம அடிக்கடி கோவத்துல வீட்டுல உள்ளவங்களே நம்ம சொல்வது உண்டு. ஒரு வெட்டி பையங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? He is a loafer, he is a loafer, he is just a loafer அப்படின்னு கூட சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசிட்டு இருக்கும்போது சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத, அமழ்த்திட்டு இருக்காத, ஓடி போயிரு இந்த இடத்த விட்டு அப்படின்னு நம்ம சொல்வது உண்டு. இந்த ஓடி போயிருந்த இடத்த விட்டு அப்படின்றத ரன் ஆஃப் ஃப்ரம் திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ரன் ஆஃப் ஃப்ரம் திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்ல சிக்கியிருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது, உங்க நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பரிதாபமா இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னா, ஐ ஃபீல் வெரி பேட் அபவுட் யுவர் பிளைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ ஃபீல் வெரி பேட் அபவுட் யுவர் பிளைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிளைட் அப்படின்றது தான் அந்த பரிதாப நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நீங்க நிறைய புது வாக்கியங்கள், புது வார்த்தைகள் கத்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை நீங்க மறந்துடாம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய சேனலை ரெகுலரா வாட்ச் பண்றவங்களுக்கு நம்ம சில கிஃப்ட்ஸ் கொடுக்குற ஒரு ஐடியால இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிஃப்ட்ஸ் ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு கிஃப்டா இருக்கும். தொடர்ந்து நீங்க காமெண்ட் செக்ஷன்லயே உங்களுடைய பதிவுகளை போடுங்க. கண்டிப்பா நான் சூஸ் பண்ணி ஒரு நபருக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துக்கணும் அப்படின்னா கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. ஆன்லைன் கோர்ஸ்ல சேர்றதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பாசிபிள் குரூப் கிளாஸ் அண்ட் 1-to-1 ரெண்டுமே இருக்கு. ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.